தந்தை, மகன், தூய ஆவியானவர் பெயராலே ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு அன்னை மரியா புனித சூசையப்பர் குழந்தை இயேசுவை எடுத்துக்கொண்டு எருசலேம் தேவா ஆலயத்துக்கு சென்று அங்கே ஆண்டவரை அர்ப்பணித்தார் என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த மோசையார் கட்டளையின்படி அவர் செய்ய வேண்டிய அனைத்து அந்த விதிமுறைகளை அன்னை மரியாவும் புனித சூசையப்பர் செய்து வந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை விசுவாசத்திலும் ஆண்டவர் அச்சத்தின் வளர்ப்பது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை. இன்று நாம் பார்க்கின்றோம், பல மக்கள் அந்த ஹைஸ்கூலில் படித்தாலும் காலேஜில் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருக்கு இன்னும் உருது பூசுதல் பொது நன்மை கொடுக்கவில்லை. நான் ஏன் என்று கேட்டால், பெற்றோர்கள் சொல்லுகின்றார், ஃபாதர் அவருக்கு படிப்பிலே ரொம்ப பிஸியாயின்றி, ஆகவே நாம் இது பெருவிட சாதனம் கொடுக்க முடியல என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்று சைக்காலஜிஸ்ட் கூறுகின்றார், ஒரு குழந்தை 5 ஆண்டுகள் ஆக இருக்கும் அந்த உள்ளத்தில் அந்த குழந்தை தன்னுடைய ஜீவித காலத்துக்கு தேவையான அனைத்தையுமே கற்றுக்கொள்ளுகின்றது என்று. Within 5 years a child will learn all that is required for its life. ஆகவே அந்த குழந்தைக்கு நாம் அது சின்ன இருக்கிற பொழுதே ஆண்டோட விசுவாசத்தையும் நம்முடைய கிறிஸ்தவ மதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், எவ்வாறு அந்த குழந்தை படித்து பெரியனான பிறகு அந்த விசுவாசம் அவள் வளர முடியும்? அன்புக்குரிய சகோதர சகோதரர், இன்று பல மக்களை கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கின்ற நம்முடைய கிறிஸ்துவ மக்களை பிற மதத்தவர், சிறப்பாக இந்த முஸ்லீம் பாய்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்முடைய கிறிஸ்தவ மதத்தின் மேல் இல்லாதது பொல்லாததை சொல்லி நம்முடைய பிள்ளைகளை அவருடைய மதத்துக்கு அழைத்து செல்லு கொண்டிருக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கிறிஸ்தவ மதத்தின் பற்றி நம்ம ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளவில்லை என்றால், எவ்வாறு பிற மதத்தவர் கேள்கின்ற கேள்விக்கு அவர் பதில் கூற முடியும்? ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அந்த கேட்டிசம் கிளாஸில் பங்கு கொள்வதை பார்ப்பதும் மற்றும் நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசம் பற்றி திருவர் சாதனை அவர் பெற்றுக்கொள்ளுமாறு பார்ப்பதும் ஒவ்வொரு பெற்றோரின் கடமை. அதுவே தான் என்ற நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். எவ்வாறு புனித சூசையப்பர் புனித அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை மோசேயினர் விதிமுறையை பற்றி அவரை ஆலயத்துக்கு எடுத்து சென்று அவரை அர்ப்பணித்தார் என்று. அன்புக்குரிய சகோதரர், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தேவையான அனைத்தையும் கொடுக்கலாம். ஆனால் அவருக்கு ஆண்டவருக்கு அச்சத்தை நாம் கொடுக்கவில்லை என்றால், நாம் பெற்றோராக செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு கடமையை நாம் செய்யாமல் இருக்கின்றோம். ஆகவே அவர் வழித்தருந்து போனால் அவருடைய ஆன்மா கணக்கு ஆண்டவர் பெற்றோரிடமிருந்து கேட்கின்றார். ஆகவே நாம் ஜெபிப்போம். அந்த மாதா அன்னை போல, சூசையப்பர் போல நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் அச்சத்திலும் ஆண்டவர் விதிமுறைகளையும் நடக்க நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பண்புகளை நாம் செய்யுமாறு நமக்கு ஆண்டவர் திறமை அளிக்குமாறு நாம் ஜெபிப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு மனத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு மனத்தோடு நன்றி கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோய் எல்ரோய், என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோய் எல்ரோய், என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு மனத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்மனிதவா, இதோ நமக்கு அளித்த நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. இதோ பெற்றோர்களை நாம் நம்முடைய பிள்ளைகள் உம்முடைய அச்சத்தில் நம்முடைய விசுவாசம் வளரும்படி அனைத்து திருவர் சாதனத்தையும் மறைக்கல் வகுப்புகளில் பங்கு கொள்ள அவரை தூண்டு செய்ய நமக்கு தேவையான திறமையும் வல்லமையும் தந்திடுமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதோ இன்றைய நாள் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அச்சத்திலும் விசுவாசத்திலும் வளர வைக்கின்ற நாளாகட்டும் என்றும் தந்தை, மகன், தூய ஆவியானவர் பெயரால் உம்மை ஆசிர்வதிக்கின்றேன். ஆமேன்.